தெருக்கு தெரு கொடி ஏத்தியாச்சு, சாக்லேட் கொடுத்தாச்சு, வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டாச்சு, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டாச்சு. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்க, நாம உண்மையாவே சுதந்திரமா தான் இருக்கோமா? இன்னைக்கு இந்தியாவோட 80வது சுதந்திர தினம். ஒரு பக்கம் இது நம்ம நாடு முழுவதும் கொண்டாடுறோம். ஆனா இன்னொரு பக்கம் இந்தியால வாழ்ற ஒவ்வொரு எளிய மக்களுடைய நிலைமை என்னன்னு தெரியுமா? என்னமோ வெள்ளக்கார கிட்ட சுதந்திரம் வாங்கிட்டோம்னு சொல்லி பெருமையா பீத்திக்கிறோம். அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச நாம இங்க இருக்கிற மோசமான அரசியல்வாதி கிட்டையும், சாதி வெறி பிடிச்சவங்க கிட்டையும், மத வெறி பிடிச்சவங்க கிட்டையும் நம்ம மாட்டி முழிச்சிட்டு இருக்கோம். ஆக்ஸ்ஃபோம் என்ற நிறுவனத்துடைய தரவுப்படி இந்தியால இருக்கிற 140 கோடி மக்கள் தொகையில் வெறும் 100 கோடீஸ்வரங்க கையில மட்டும் சுமார் 54 லட்சம் கோடி ரூபாய்க்கான சொத்து அவங்க கிட்ட குவிஞ்சிருக்கு. ஆனா மறுபக்கம் இந்தியால வசிக்கிற 70 கோடி சாமானிய மக்களுடைய மொத்த சொத்தை சேர்த்தா கூட வெறும் 30% தான் வருது. ஆனா இவங்க கிட்ட 70% சொத்து அவங்க கிட்ட இருக்கு. அந்த 100 பேர் மட்டும் லட்சக்கணக்கான கோடியில புரள இங்க 70 கோடி சாமானிய மக்கள் இங்க தினக்கூலியா கஷ்டப்படுறதுதான் இங்க சமத்துவமா? இங்க படிச்ச இளைஞர்களுடைய சுதந்திரம் எங்கயா போச்சு? சர்வதேச தொழிலாளர்கள் அமைப்பின் அறிக்கையின்படி இந்தியால வேலை இல்லாம தெருவுல அலையிற 100 பேர்ல 83 பேர் இளைஞர்கள். இந்தியால மட்டும் 5 கோடிக்கும் அதிகமான பட்டதாரி இளைஞர்கள் அவங்க படிப்புக்கு ஏத்த வேலை இல்லாம வயிற்று பழப்புக்காக தினந்தோறும் ஸ்விக்கி சொமட்டோ ஓட்டிட்டு அலையறாங்க. இந்த சுதந்திர நாட்டுல பசியோட நிலைமை என்னன்னு தெரியுமா? உலக பட்டினி குறியீட்டின்படி தினந்தோறும் இந்தியாவுல 19 கோடி மக்கள் ஒரு வேளை சோத்து கூட வழி இல்லாம இரவுல பசியோட தூங்க போறாங்க. இதுல மிகப்பெரிய கொடுமை என்னன்னா 5 வயசுக்குட்பட்ட 3 கோடி குழந்தைகள் ஊட்டச்சத்து குறைபாடால உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அடுத்தது இந்தியால வாழ்ற 67 கோடி பெண்களுக்கு உண்மையாவே சுதந்திரம் இருக்கா? உண்மையாவே பாதுகாப்பு இருக்கா? NCRBயின் அறிக்கையின்படி இந்தியால நடக்கிற குற்றங்கள்ல சுமார் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட குற்றங்கள் பெண்களுக்கு எதிரானதாக இருக்கு. இந்தியால ஒரு வருஷத்துக்கு 31,000க்கும் மேற்பட்ட பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. இதுல அதிகம் பாத்தீங்கன்னா சிறுமிகளுக்கு எதிராக நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகள். இந்தியால ஒவ்வொரு 15 நிமிஷத்துக்கும் ஏதோ ஒரு சிறுமி பாலியல் கொடுமைக்கு உள்ளாக்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் உச்சபட்சமா பாத்தீங்கன்னா அரசியல்வாதிகளுடைய சுரண்டல், ஊழல், அரசு அதிகாரிகள் வாங்குற லஞ்சம், பிறப்பு சான்றிதழ் வாங்குறதுல இருந்து இறப்பு சான்றிதழ் வாங்குற வரைக்கும் எல்லாத்திலுமே லஞ்சம், சாதி கொடுமை. இந்த ஒண்ணுமே இல்லாத இந்த சாதிக்காக ஆணவ படுகொலை பண்றது. ஒரு பக்கம் ஒருத்தர் ரோல்ஸ் ராய்ஸ் கார்ல போயிட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் இன்னொருத்தன் மனுஷனுடைய கழுவ மனுஷனே அகற்ற நிலைமையில இருக்கான். நாம கொண்டாடுற இந்த சுதந்திர நாட்டுல இன்னும் கொள்ள வழிப்பறி. எனக்கு தெரிஞ்சு இந்தியால வசிக்கிற அந்த 2% பணக்காரங்களுக்கு மட்டும்தான் உண்மையாவே சுதந்திரம் கிடைச்சிருக்கு போல. மத்த 98% ஏழை மக்கள் எல்லாம் இன்னும் அடிமையா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதியா உண்மையான சுதந்திரம்? என்னைக்கு அந்த இளைஞர்களுக்கு படிப்புக்கு ஏத்த வேலை கிடைக்குதோ, என்னைக்கு அந்த மக்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு வேலையாவது சோறு கிடைக்குதோ, என்னைக்கு அந்த பாலியல் வன்கொடுமைகள் முழுமையாக நிறுத்தப்படுதோ, என்னைக்கு ஏழை மக்களுக்கும் கோர்ட்ல நீதி கிடைக்குதோ, என்னைக்கு எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்குதோ, அன்னைக்கு தாங்க நாம உண்மையான சுதந்திரத்தை கொண்டாட முடியும். இந்தியாவோட உண்மையான சுதந்திரம் நாம ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து பெறக்கட்டும்.